சிவாய நம்ம திருச்சியில் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி ஜெய் திருநீலகண்ட நமச்சிவாயே. நம்ம யார் யாருக்கோ எதுக்காகவோ என்னென்ன விஷயத்துக்கோ தேவையில்லாத காரியத்துக்காகவும் நம்மளுடைய தன்மானத்தை, கௌரவத்தை, மரியாதையை இழந்து நிறைய விஷயங்கள் நம்ம சாதிச்சுட்டு வரோம் நினச்சிக்கிட்டு செய்துகிட்டே இருக்குங்க. ஒன்றுமே இல்லாத அந்த பணம் ஈட்டக்கூடிய விஷயத்துக்காக நம்மளுடைய கௌரவம், தன்மானத்தெல்லாம் இழந்து பணத்தின் பின்னாடி ஓடிட்டுருங்க. அது தவறில்லை, ஓடித்தான் ஆகணும், செய்து தான் ஆகணும். அப்படி எல்லாருக்கிட்டையும் நம்ம தலை வணங்கி நடக்கிற பட்சத்தில் நம்ம பெற்றவங்க கிட்ட மட்டும் ஏன் நம்மளுக்கு அந்த வீராப்பு, கௌரவம், பிடிவாதம் வருதுன்னு தெரிய மாட்டேதுங்க. பெற்றவங்க நம்மளை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க. நமக்காக தான் எல்லாமே அவங்க செய்வாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க முதுமையில் இருக்கும்போது அவங்க கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணனாலும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கண்மறைவாக பொறுமையாக நிதானமாக செய்தாலே நமக்கு நல்லது நடக்குன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. பெற்றவங்களை நம்ம எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆலயங்கள் போனோம் அவசியம் இல்லைங்க. அப்பா அம்மாவுக்கு மிஞ்ச மாதா பிதா குரு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே அவங்களுக்குள்ளே தான் அடக்கும். அதனால் மற்றவங்களுக்கு தலை வணங்கி, அதாவது எப்படி சொல்கிறது, விட்டு கொடுத்தலாம் போகிறத விட நம்ம அப்பா அம்மாவுக்காக நம்மளுடைய கோபத்தை, தாபத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா நம்ம சந்ததிகளும் நம்மளும் நல்லாயிருக்கும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. பெற்றோரை நேசிப்போம், வாழ்க வளமுடன். அப்பா அம்மாவுக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுன்னு புரிஞ்சுக்கிட்டால், உணர்ந்துட்டால் எல்லாமே சரியாக போயிடுங்க. பெற்றோரை நேசிப்போம். அப்பா அம்மாவுக்கு மிஞ்சது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லைங்க. நமச்சிவாய. வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி ஜெய் திருநீலகண்டம்.